ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் சிக்கன், அதாவது சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலு, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொரியாண்டர் எடுத்துக்கோங்க, அப்புறம் மின்ட் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் 2 சில்லிஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜார் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஆல்ரெடி நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சேன், அதனால் அப்படி இருக்குது. இப்போ வந்து கொரியாண்டர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மின்ட் லீவ்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. சிக்கனை பொறுத்து அதை அரைச்சிக்கணும், அதனால் நீங்கள் அதுக்கேற்றாக்கில் எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சில்லி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து போய் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பேஸ்ட் மாதிரி வரணும். அப்புறம் இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. அதான் கொஞ்சம் சிக்கன் 65 சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தட் நான் வந்து சிக்கன் பீசஸை எடுத்து வச்சுக்கிறேன். 1 பை 1 நல்ல பீசஸாக ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து போன் பீசஸ் மட்டும் எடுத்துகிட்டு செய்ய போகிறேன். இப்போ 1 பை 1 எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி பீசஸாக எடுத்து போடுறேன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் பீசஸாக குட்டி குட்டி பீசஸாகவும் போடலாம், இல்லை பெரிய பீசஸாக போடலாம். ஆனால் சின்ன பீசஸ் போட்டால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அதனால நான் முட்டை சேர்ப்பேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து முடித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அந்த பேஸ்ட் க்ரீன் கலர் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா பேஸ்ட்டையும் நல்லா எடுத்துக்கோங்க. சேர்த்து முடித்ததுக்கப்புறமா சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட வேண்டியது இருக்கும். ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள். சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது சிக்கனை பொறுத்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் எனக்கு போதுங்கிறதுனால 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு சால்ட் எடுத்திருக்கேன் நான் வந்து 1 ஸ்பூனில். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வந்து சூடாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ வந்து பேன் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இந்த பாட்டிலில் வந்து பாம் ஆயில் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வருது, ஏன்னு தெரியல. ரீஃபண்ட் ஆயில் மேபி சீக்கிரம் வந்துடலான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது ஆயில் ஊற்றுறதுக்கு. ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் சிக்கன் எப்போவுமே போடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சுருந்த சிக்கனை 1 பை 1 சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 பை 1 இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சிக்கன் போட்ட உடனே பொரி பொரியாக வரும் எண்ணெய். நான் வந்து 4 பீசஸ் வந்து போட்டுக்கிறேன். இந்த பேனில் வந்து 4 பீசஸ் போட்டால் கரெக்டாக எடுக்க முடியும், அதனால் 4 பீசஸ் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஃப்ரைட் ஆகணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி மாற்றிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கனை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.